வணக்கம் மக்கள். இன்னைக்கு நாள் 62 சனிக்கிழமை நைட் நம்மளை வரக்கூடிய தாட்டுனது நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்போ ரொம்ப நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு எனக்கு அப்படி நடக்கல. கேட்டிங்களா? அதுக்கு வேலை என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, 6:30க்கே எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டதும் கேஷுவலாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, மக்களே கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. சரி வேறு என்ன பண்ண, வாங்கிட்டு வரணும் தானே, இல்லைனா நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது. அதனால காலைல எழுந்து சீக்கிரம் போய் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வரல கிளைமேட் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு டேமுக்கு போயிட்டேங்க. அப்புறம் டேமுக்கு போனதுன்னே நல்லா இருந்துச்சு. காலைல ஒரு 7 மணி நினைக்கிறேன் நாங்கள் போயிட்டு இங்கே வரும்போது மணி 7 ஆகிட்டு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. பின்ன அப்புறம் ஷூட் நடந்துச்சு கைஸ், ஒரு வெட்டிங் ஷூட்டு நடந்துச்சு. நம்ம வந்த வேலை என்னது, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் இன்னைக்கு அங்கே டேமையும் பார்த்தோம், வலை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன 2 கிளிக்கு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து பைய கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வீட்டு வந்தப்போ தான் நம்மளுக்கு ஞாபகமே வந்துச்சு, நீங்கள் நம்ம ப்ரெஷ் பண்ணல அப்படின்ட்டு. அப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி மாடியிலலாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் குப்பையாக இருக்குது அப்படின்ட்டு. சரி அப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலையில் என்ன சாப்பிட்டீங்க கேட்டிங்கன்னா, தோசை அப்புறம் சிக்கன் அப்புறம் முட்டை வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சதும் ஒரு சின்ன டிராஃபிக் கிடச்சி கைஸ். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 10th படிக்கிறப்ப எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதுக்கு நான் கபடி வாங்கின ப்ரைஸு. இந்த மாதிரி நம்ம எப்போ தான் ரெடி பண்ண போகிறோமோ தெரியல, நம்ம ஃபிசிக்கை கண்டிப்பாக பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடியும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதும் சேர்ந்து குப்பையை மட்டும் பாருங்கள், ஒரு மலை மாதிரி. அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் சேர்த்து தீ வச்சுட்டு வெயில் அந்த காரணத்தால் அப்படியே பைக் எடுத்து ஆற்று குளிக்க போச்சு கைஸ். ஆற்று குளிக்க போனதே கேட்டிங்கன்னா, என்னோட பேக் அப்புறம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்து. அப்புறம் அதையும் துவைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தயாரிச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு சும்மா தான் கொஞ்சம் நேரம் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன் கைஸ். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் கைஸ் முழிச்சேன். 6 மணிக்கு முழிச்சேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும் தானே, நம்ம முளைக்க வச்ச பயிர் எடுத்து அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட் என்ன கேட்டிங்கன்னா தோசை அப்புறம் முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு மேட்ச் பார்த்தாங்க கைஸ். இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலான மேட்ச் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்காண்டே முடிச்சுக்கலாம் கைஸ்.